வெத்தலை பாக்குல மை போட்டு அஞ்சனம் போட்டு பார்த்தாலே அவங்க பிராபலம் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்க விதானம் என்ன எல்லாமே தெரியுது. இருக்கிறத சொல்லுவேன், இல்லாதவங்க சொல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டக்கு 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 எல்லாமே சொல்லுவேன். ஏவல் இருக்கா, சூனியம் இருக்கா, பேய் இருக்கா, பிசாசி இருக்கா, திருஷ்டி இருக்கா, எல்லாமே தெரியும். அறிகுறியன்னா வீட்டுல வந்துட்டு யாருக்கு நிம்மதி என்றது இருக்காது, மனசாந்தியா தூங்க முடியாது, சாப்பிட சந்தோஷமா சாப்பிட முடியாது, தூங்குனாலும் கூட கெட்ட கெட்ட கனவுகள் வரும், அதிகமான பயம் வரும், அவங்க உள்ளவே வர முடியாது. சில மந்திரங்களை போட்டுதான் நம்ம வெளியே உள்ள உட்கார வைப்போம். அது எதனால நடக்குதுன்னா சில தோஷங்கள் இருக்கும், சர்ப்ப தோஷங்கள் சொல்லுவாங்க, சில சர்ப்ப தோஷங்கள் சொல்லுவாங்க. அந்த சர்ப்ப தோஷங்கள் இருந்தாலும் கல்யாணம் ஆகாது. வணக்கம் ஐயா, என்னோட பேர் வந்துட்டு ஐயா துர்காராஜு. நாங்க ஆதிவாசி, ஆந்திரால இருந்து வந்திருக்கோம் நம்ம, சரிங்களா? ஆந்திரால இருந்து வந்துட்டு எல்லா ஊர்லயும் நம்ம ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் நமக்கு போன் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஜோசியம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா ஐயா? என்னோட பேர் துர்காராஜ். ஜோசியம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும்னா என்ன கொண்டு வரணும் உங்ககிட்ட? ஏன்னா ஜோசியம் பார்க்கறதுல நிறைய விதத்துல பார்ப்பாங்க இல்லையா, நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஐயா நான் வந்துட்டு ஐயா, நான் ஜோசியம் பார்க்கறதுனா ஜாதக புக்கு நான் பார்க்க மாட்டேன். ஜாதக புக்கு பார்த்துட்டு நான் சொல்ல மாட்டேன், நான் படிச்சது இல்லை, சரிங்களா ஐயா? அவங்களோட போட்டோ, அவங்களோட பேரு எடுத்துட்டு வந்தாலே, இங்க இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் எங்க இருந்தாலும் கூட அவங்க பேரு, அவங்க போட்டோ எனக்கு கொடுத்தாலே அவங்க பேர்ல அஞ்சனம் போடுவேன். வெத்தலை பாக்குல மை போட்டு அஞ்சனம் போட்டு பார்த்தாலே அவங்க பிராபலம் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்க விதானம் என்ன எல்லாமே தெரிய வரும், சரிங்களா ஐயா? அது பார்த்துட்டு அவங்க பேர்ல பார்த்தாலே, நமக்கு அஞ்சனம் போட்டு பார்த்தாலே எல்லா விஷயம் தெரிய வரும் ஐயா. இருக்கிறத சொல்லுவேன், இல்லாதவங்க சொல்ல மாட்டேன் ஐயா, சரிங்களா? வெத்தலை பாக்குல மை போடுறதுன்னா இப்போ தெய்வ கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. வெத்தலை பாக்குல மை போட்டு பாக்குறதுன்னா இந்த மாதிரி வெத்தலை எடுத்துட்டு, சரிங்களா, இந்த மாதிரி இதுல மை போட்டு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி மை போட்டுட்டு இது பார்த்தாலே அவங்க பிராபலம் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்க விதானம் என்னன்னு பார்த்துட்டு அவங்க விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டக்கு 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 எல்லாமே சொல்லுவோம். கொண்டு வர வேண்டியது கிடையாது. ஜாதக புக்கெல்லாம் தேவையில்லையா, நம்ம படிச்சது இல்லையா, படிச்சது இல்லை நம்ம, அதனால ஜாதக புக்கெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம கை பார்ப்போம், முகத்தை பார்ப்போம், உங்க போட்டோ வச்சுட்டு எல்லாமே பார்த்து எல்லா விஷயம் நம்ம சொல்லிடுவோம். நேர்ல போயிட்டு பார்த்து எல்லாம் பண்ணாவே நிறைய இடத்துல இதுலயுமே ஏமாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க போன்ல பேசினாவே போதும், போன்ல பார்த்தே சொல்லிடுவான் அப்படின்றீங்களா, எப்படி நம்புறது? கண்டிப்பா ஐயா, நிறைய பேர் ஏமாத்துக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. இப்ப பேஸ்புக் எடுத்தாலும், யூடியூப் எடுத்தாலும், எந்த இன்ஸ்டாகிராம் எது எடுத்தாலும், சோசியல் மீடியால பார்த்தாலே நானும் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க, சரிங்களா ஐயா? உண்மையான ஜோசியருக்கு, உண்மையான ஜாதகம் பார்த்து சொல்றது வரைக்கும் ஒரு மதிப்பே இல்லாம போகுது. எங்க மாதிரி உண்மையான இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாம போகுது ஐயா. எங்களோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர் நல்லவரா, என்னோட பேச்சு பார்த்தாலே இவர் நல்லவரா கெட்டவரா தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு நீங்க நம்மளை கணிச்சுட்டு நீங்க வரலாம் ஐயா. ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு ஏதோ செய்வனை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் ஐயா? அவங்களுக்கு எந்த விதமா அறிகுறி இருக்கும்னா, அவங்க பேருலோ அவங்க வந்தாலே நம்ம கிட்ட அஞ்சனம் போட்டு பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடும். அது சைவனை இருக்கா, ஏவல் இருக்கா, சூனியம் இருக்கா, பேய் இருக்கா, பிசாசி இருக்கா, திருஷ்டி இருக்கா, எல்லாமே தெரிஞ்சிடும், சரிங்களா ஐயா? அறிகுறியன்னா வீட்டுல யாருக்கு நிம்மதி என்றது இருக்காது, மனசாந்தியா தூங்க முடியாது, சாப்பிட சந்தோஷமா சாப்பிட முடியாது, தூங்குனாலும் கூட கெட்ட கெட்ட கனவுகள் வரும், அதிகமான பயம் உண்டாகும். அதிகமா என்னன்னா பயம் உண்டாகும். எந்த வேலை எடுத்தாலும் கூட வெற்றி என்றது இருக்காது, எல்லாமே நஷ்டங்கள்ல போய்கிட்டு இருக்கும். எல்லாம் பேசுறவங்க கூட எல்லாருமே திடீர்னு பிரிஞ்சிருவாங்க, அந்த விதமான இருக்கும் ஐயா. பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, எப்படி அதை நிறுத்தி அடிப்பீங்க? கண்டிப்பா கண்டிப்பா, இங்க வந்தாலே அவங்க பேருலோ அஞ்சனம் போட்டு பார்க்கும் போது அவங்க உள்ள வரும்போதே தெரிஞ்சிடும், அவங்க உள்ளவே வர முடியாது. சில மந்திரங்களை போட்டுதான் நம்ம வெளியே உள்ள உட்கார வைப்போம், சரிங்களா ஐயா? அவங்களுக்கு எது இருந்தாலும் மேல எது இருந்தாலும் எங்களை பாருங்க, இங்க மந்திர தண்டம், இந்த மந்திர தண்டம் வச்சுட்டு, இந்த மந்திர தண்டம் வச்சுட்டு அவங்க கீழே உட்கார்ந்த உடனே அவங்க தலைமையில வச்சுட்டு சில மந்திரங்கள், தெய்வ சக்தி மந்திரங்கள் சொன்னாலே அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம், அவங்களுக்கு இருக்கிற பேய் பிசாசுன்றது மேல வந்துட்டு என்ன வேணும் என்ன கேட்பேன், உன் பேர் என்ன கேட்டா அது சில விஷயங்கள் சொல்லும் ஐயா. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய எல்லா ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லாவே இருக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஆனா அது திருமண தடைன்றது இருந்துட்டே இருக்கும்.
ஆமா ஆமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நல்லா இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஆமா ஐயா ஜாதக படிப்பும் பார்க்கலாம், எல்லா ஆமா விஷயம் நல்லா இருந்தா கூட ஆமா இந்த திருமண தடைன்றது அவங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு ஆமா சிலருக்கு குழந்தை பாக்கியம்ன்றது தள்ளி போயிட்டே இருக்கும். கரெக்ட் So ஐயா அதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? ஐயா அதெல்லாம் எப்படி அதை சரி பண்ணி கொடுப்பீங்களா? கரெக்ட். நீங்க நல்ல விதமான கேள்வி கேட்டீங்க. இப்ப காலத்துல இந்த காலத்துல இந்த டயத்துல வந்துட்டு நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, இப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 35 வந்தாலும் கல்யாணம் ஆகாது, 40 வயசு வந்தாலும் கல்யாணம் ஆகாது, 45 வயசு வந்தாலும் கல்யாணம் ஆகாது. ஒரு பெண்ணுக்காகட்டும் ஒரு ஆணுக்காகட்டும் கல்யாணம் ஆகாது. சரிங்களா ஐயா? அது எதனால நடக்குதுன்னா சில தோஷங்கள் இருக்கும். சர்ப்ப தோஷங்கள் சொல்லுவாங்க. சர்ப்ப தோஷங்கள் சொல்லுவாங்க. அந்த சர்ப்ப தோஷங்கள் இருந்தாலும் கல்யாணம் ஆகாது. சரிங்களா? சில பேர் என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, திருமணம் ஆகக்கூடாது, திருமணம் ஆனாலும் கூட குழந்தை பாக்கியம் உண்டாக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரு நினைத்து கூட சைவனை பண்ணுவாங்க. சைவனை பில்லி சூனி சைவனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றதுனால கூட எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்க அழகா இருந்தாலும் திறமையா இருந்தாலும் கூட கல்யாணம்ன்றது பாக்கியம்ன்றது வராது. வரும் வரும் கிட்ட வரும். கிட்ட வந்துட்டு சரின்னு சொல்லுவாங்க, ஓகேன்னு சொல்லுவாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு 2-3 நாள்ல நம்ம பாத்துக்கணும் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு 2 நாள்ல போன் பண்ணிட்டு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆமாவே இல்லையா? கண்டு அதெல்லாம் நீங்க முதல்ல சரி பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சரி பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பா நம்ம கிட்ட வந்தாலே ஐயா நம்மளை நம்பி நீங்க கண்டிப்பா வரலாம். யார் இருந்தாலும் கூட என்கிட்ட நீங்க வரணும் சொல்றது இல்ல. என்கிட்ட நீங்க வரலாம். யார் உண்மையா இருக்காங்களோ அவங்க கிட்டயே போகலாம் ஐயா. இங்க இருந்தாலும் டைரக்டா வந்து பார்க்கலாம். இல்லைன்னா வெளிநாட்டுல இங்க இல்லாத நாட்டுல வேற நாட்டுல ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்கள் இல்லாத நாடு இல்லை. எங்கெங்கயோ உலகம் ஃபுல்லா இருக்காங்க நம்ம தமிழ்நாட்கள். ஒரு போன் பண்ணாலே ஒரு போட்டோ பேர் அனுப்பி போட்டாலும் உங்க பேர்ல அஞ்சனை போட்டாலும் எல்லா விஷயம் நமக்கு தெரிஞ்சு வரும். பார்த்து நம்ம சொல்லிடலாம். வசியம் பண்றாங்க. ஆமா ஆண் பெண் வசியம், ஆமா மனைவி வசியம் அப்படிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா அதெல்லாம் கூட நீங்க பண்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா தப்பான வசியம் பண்ண மாட்டேன். தப்பான வசியம் செய்ய மாட்டேன். இப்ப கனவி இப்ப ஒரு பொண்டாட்டி புருஷன் 2 பேரும் ஒரு ஒத்துமைன்றது இருக்காது. இவங்க பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. 2 பேருக்கு சண்டைகள் உண்டாயிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இவங்க பேச்சு அவங்க கேட்கிற மாதிரி, அவங்க பேச்சு இவங்க கேட்கிற மாதிரி நான் வசியம் பண்ணி கொடுப்பேன் ஐயா. சரிங்களா? சில பேருக்கு என்னன்னா தப்பான உறவு இருக்கும். சரிங்களா? புருஷங்காரன் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட பேசுறது, பொண்ணு வந்துட்டு இன்னொரு பையன் கூட பேசுறது, பொண்டாட்டி வந்துட்டு இன்னொரு பையன் கூட பேசுறது, அந்த மாதிரி இருக்கும். ஆனா எல்லாரும் அப்படி இருப்பாங்க, எல்லாரும் அப்படி பேசுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஐயா. ஆனா இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்ம கிட்ட வந்தாலே உண்மையா இருந்தா கண்டிப்பா பண்ணுவேன் ஐயா. சரிங்களா? காதல் இருக்கு, காதல் பண்ணுவாங்க. நிறைய பேர் காதல் பண்றாங்க. எத்தனை பேர் 5 வருஷம் 10 வருஷம் காதல் பண்றாங்க. சின்ன வயசு காதல் பண்றாங்க. பண்ணிட்டு இப்படி திடீர்னு வந்துட்டு உடனே இப்ப 10 வருஷம் காதல் பண்ணிட்டு உடனே என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், நீ எனக்கு வேண்டான்னு சொல்றது. சரிங்களா? நீ எனக்கு வேண்டான்னு சொல்றது, இல்ல பையனும் நீ வேண்டான்னு சொல்றது, பொண்ணும் இவன் வேண்டான்னு சொல்றது. அந்த மாதிரி எதாச்சும் இருந்தாலும் கூட நம்ம கிட்ட வந்தாலே அவங்க கரெக்டா இருந்தா அஞ்சனை போட்டு பார்ப்போம். அஞ்சனை போட்டுறதுல நமக்கு தெரிஞ்சு வரும் அவங்க உண்மையா போன் பண்றாங்களா, உண்மையா வந்தாங்களா, பொய்யா வந்திருக்காங்களா, வேற விதமா ஏதாச்சும் யூஸ் பண்றதுக்கு வந்திருக்காங்களா தெரிய வரும். அதை பார்த்த உடனே அஞ்சனை போட்டு பார்த்த உடனே நமக்கு தெரிய வருமையா. உண்மையா இருந்தா பார்த்துட்டு நான் நல்லது பண்ணி கண்டிப்பா கொடுப்பேன். எந்த விதமான வசியம் இருந்தாலும் தொழில் வசியம் இருக்கு, ஆரோக்கிய வசியம் இருக்கு. சரிங்களா? கணவன் மனைவி வசியம் இருக்கு, எல்லா விதமான வசியம் இருக்கு. பிள்ளைங்க பெரியவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்க வந்துட்டு பெரியவங்க பேச்சையே கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வந்தாலே அவங்க பேச்சு கேட்கற மாதிரி கூட நம்ம பண்ணுவோம் ஐயா. நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க. சரிங்களா? ஓடி போயிடுவாங்க. வேணாத பையன் கூட ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்ம கிட்ட வந்தாலே அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பா ஐயா. ஜெனுனா இருந்தா தான் நான் பண்ணி கொடுப்பேன். நல்லது மட்டும் பண்ணுவேன், கெட்டதை மட்டும் நான் பண்ண மாட்டேன். கெட்டது எனக்கு பண்ண தெரியாது, நல்லது மட்டும் எனக்கு பண்ணாத தெரியும். சரிங்களா? நல்லது மட்டும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். கெட்டது மட்டும் எனி டைம் நான் பண்ண மாட்டேன். நல்லது நான் கண்டிப்பா பண்ணுவேன். உண்மையா இருந்தா கண்டிப்பா நான் பண்ணி காமிப்பேன். அவ்வளவுதான் என்னோட வாக்கு. அருள் வாக்குதான் நம்ம சொல்றது. அருள் வாக்குதான். நம்ம தேவி துர்கா தேவி அந்த அம்மா நம்ம காதல சொல்லிக்கிட்டு இருக்கோம். எது இருந்தாலும் நம்ம காதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வந்து உக்காந்த உடனே அவங்களோட முகத்தை பார்த்த உடனே இந்த அம்மா நம்ம காதல சொல்லிக்கிட்டே இருக்கோம். உண்மையா இல்லையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்கள பார்த்து கண்டிப்பா நம்ம எது இருந்தாலும் நல்லது பண்ணி கொடுப்போம். முகத்தை பார்த்தாலும் சொல்லிடுவோம். இந்த மாதிரி முகத்தை பார்த்து அவங்க பேர்ல அஞ்சனை போடுவேன். வெத்தலை பாக்கல மை போட்டு இப்படி பார்ப்போம். வெத்தலையில மை போட்டு பார்த்தாலே நமக்கு எல்லா விஷயம் தெரிய வரும். வீட்டுல வந்து கெட்ட கனவுகள் வர்றது, வீட்டுல வந்து நிம்மதியா இருந்து தூக்கமே வராது, அதுல என்ன பிரச்சனைனால இருக்கும்? சும்மா வெளியில போயிட்டு வந்துட்டு லேட் நைட்ல வர்றதால இருக்குமா? என்ன காரணத்துக்காக திடீர்னு போய் கேட்டா வீடு மாறி போனோம், வீடு மாறினாலும் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு? ஆமா. சரி, நீங்க சொன்னது இப்ப நீங்க கேட்டது வந்துட்டு எப்படி இருக்குன்னா,
நிறைய பேர் என்கிட்ட வந்தவங்க, நிறைய பேர் எனக்கு போன் பண்ணவங்க, சுவாமி எனக்கு தூக்கம் வர்றதில்ல சுவாமி, மனசாந்தி என்றது இல்லை சுவாமி, சாப்பிட முடியல சுவாமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்க மேல வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, சைவனை பண்ணுவாங்க, சூனியம் பண்ணுவாங்க, ஏவல் அனுப்பி விடுவாங்க சொன்னேன் இல்லையா, அந்த விதமா அனுப்பி விட்டாலும் கூட உங்களுக்கு தூக்கம் என்றது வராது, நிம்மதியை சாப்பிட முடியாது, ப்ராப்ளம் ஆகும். இது ஒண்ணு இருந்தாலும் கூட ரோடு இருக்கும் இல்லையா, 3 முக்கு சந்து சொல்லுவாங்க, 3 ரோடு சந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல நேது கூட பூஜை பண்ணிட்டு கூட சில கிரகங்கள், சில மந்திரவாதிகள் இருப்பாங்கல்ல, சில பூஜைகளை பண்ணிட்டு கூட அது ரோடு மேல போட்டுருவாங்க. எலுமிச்சு பழம், குங்குமம், மஞ்சள் போட்டுருவாங்க. அது தெரியாம தாண்டி வந்துடுவாங்க. அவங்களோட பிரச்சனை இவங்களுக்கு வந்துடும். யாருக்கும் உடம்புல சரியில்லாம, ஆரோக்கியத்துல சரியில்லாம, வீட்டுல சரியில்லாம அது பண்ணி ரோடு மேல போடுவாங்க. சரிங்களா? அவங்க புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அதை தூக்கிட்டு தண்ணியில கரைச்சிடணும். தண்ணியில போடாம அவங்க ரோடு மேல போடுறதுனால அது தெரியாம இவங்க தாண்டி வருவாங்க. எங்கிருந்தோ எந்தெந்த டயத்துக்கு வருவாங்களோ தெரியாது, அந்தந்த டயத்துக்கு தாண்டி வந்துடுவாங்க. டக்குன்னு அந்த அப்படியே வந்துட்டு காலு கை கழுவாங்கமோ அப்படியே தூங்கிடுவாங்க. அதோட பிரச்சனை கூட அப்படி, அதோட சக்தி கூட அப்படியே அவங்களுக்கு வந்துடுமையா. அதனால அவங்களுக்கு ஒரு நிம்மதின்றத, தூங்குன கெட்ட கனவுகள், அதிகமா பயம் உண்டாகிறது, ஒரு எதுவுமே வீட்டுல எரிஞ்சு உழுகிறது, எல்லாமே எது நல்லது நினைச்சாலும் கூட வெற்றி ஆகாது, கஷ்டங்கள் உண்டாகும், ப்ராப்ளம் ஆகும். தொழில் வசியம் பண்றீங்க? தொழில் வசியமா? தொழில் வசியம் கண்டிப்பா பண்ணும். தொழில் வசியம் பண்ணா இப்ப நிறைய பேர் வந்துட்டு எத்தனையோ கோடி போட்டுட்டு பிசினஸ் பண்ணுவாங்க, எத்தனையோ கோடி லட்சங்களை போட்டுட்டு பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா அவரோட வளர்ச்சி பார்த்துட்டு சில பேர் வந்துட்டு சில பூஜைகள் பண்ணுவாங்க. அது பண்றதுனால அவங்க தொழில வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, இருக்காது. அவங்க முன்னாடி இருக்கவங்க, அங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், அவருக்கு மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்தாலும் அது தொழில் வசியம் கண்டிப்பா நான் பண்ணி கொடுப்பேன். மை இருக்கு நம்ம கிட்ட, வசிய மை இருக்கு. அந்த மையும் பண்ணி கொடுப்பேன். தகுடுகள் இருக்கு, பெரிய பெரிய தகுடுகள், அந்த தகுடுகள் பண்ணி கொடுப்பேன். மந்திரமோட தகுடுகள் இருக்கு, தாயத்துகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா விதமான தெய்வ சக்தி, எல்லா விதமான லக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நார்மலா ரெகுலர் அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த கந்திருஷ்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆமா, அது சரி பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கா? இல்ல எனக்கு கந்திருஷ்டி தான் இருக்கு, ஒருத்தங்களுக்கு கந்திருஷ்டி இருக்குன்றதுக்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும்? கந்திருஷ்டி வந்துட்டு சாதாரணமான விஷயம் இல்லை. கந்திருஷ்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பொல்லாதது. சரிங்களா? கந்திருஷ்டி இருந்தா மனுஷனோட விதானமே எல்லாமே போயிடும். வார்த்தையும் பேச முடியாது, கரெக்டான வார்த்தையும் பேச முடியாது, டக்கு டக்கு பேசுறவங்க கூட டக்கு டக்கு பேசவே முடியாது. எல்லாமே நஷ்டமாயிக்கிட்டு இருக்கும். எதுக்குன்னா 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ல வந்துட்டு 9 பேர் நல்லா இருந்தாலும் ஒருத்தவங்க மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பான், ஐயோ நல்லா இருக்கானே இவன், கோடிக்கணக்கா சம்பாதிச்சுட்டானே, நல்ல பேர் சம்பாதிச்சுட்டானே, நமக்கான பின்னாடி வந்தவன் நல்ல விதமா போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கல்லடி கூட பண்ணலாங்கன்னு கண்ணடி கூட பண்ணக்கூடாது சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த மாதிரி கந்திஷ்டின்றது இருக்கக்கூடாது. பொறாமை, கந்திஷ்டின்றது பொறாமை, அவரோட வளர்ச்சின்றது கம்மி ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த பொறாமப்படுவாங்க. சரிங்களா? 1000 கோடி இருக்கிறவங்க கூட கந்திஷ்டி விழுந்துட்டா அவெல்லாமே டவுன் ஆகிட்டே வந்துடும் ஐயா. அந்த மாதிரி கந்திஷ்டி இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வந்தாலே, நமக்கு போன் பண்ணாலே அவங்களுக்கு சில சொல்யூஷன் சொல்லுவேன். சில பூஜைகள் இருக்கு, அது இது பண்ணி கொடுத்தாலே கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும் அவங்களுக்கு. கண் திருஷ்டி இருக்குன்னு அறிகுறி என்ன? கண் திருஷ்டி இருந்தால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கு நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு போகலாம்னு சொல்லி நினைப்பாங்க. நாளைக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, ஒரு 10 லட்சம் வர வேண்டியது இருக்கு, ஓகேன்னு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இப்ப 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, ஓ பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்களுக்கு இவ்வளோ சொல்லுவாங்க. சரிங்களா? நாளைக்கு போன உடனே அந்த வேலை நடக்காது, டக்குன்னு அவன் மைண்டும் சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஆனா இந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் கண் திருஷ்டி வச்சிருவான். அவனோட கண்டிஷனாலதான் அந்த வேலை என்றது போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? கடன் கொடுத்திருப்போம், சிலருக்கு நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில வந்து கடன் கொடுத்திருப்போம். ஆமா, வாங்கினாம அது திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. நம்மளும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை கேட்டுட்டே இருப்போம். வாஸ்தவம். அந்த மாதிரி கடன் கொடுத்துட்டு ஏமாந்து போயிருப்போம். அதெல்லாம் திரும்ப வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கு ஐயா. எதுக்குன்னா இப்ப இருக்கிற விசேஷத்துல, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நிறைய பேரு எனக்கு போன் பண்றதெல்லாம், சாமி நான் ஒருத்தரை நம்பிட்டு ஒரு 10 லட்சம் கொடுத்துருக்கேன், 1 கோடி கொடுத்துருக்கேன், 50 லட்சம் கொடுத்துருக்கேன், 2 லட்சம் கொடுத்துருக்கேன்னு சொல்லி போன் பண்றாங்க. எல்லாருமே போன் பண்றாங்க. நிறைய பேரு நல்லாதான் இருந்தாங்க சுவாமி, எங்க வீட்டு முன்னாடி இருக்காங்க, என் வீட்டு பின்னாடி இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க, நல்லா தெரிஞ்சவங்க தான், ரொம்ப வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா ஒரு நம்பிக்கையில தான் நம்ம கொடுத்துருக்கோம் சுவாமி. இப்ப அவங்க கொடுக்கறதே இல்லை சுவாமி, நம்ம காசு நமக்கு கொடுக்கறதே இல்லை. கேட்டா நாளைக்கு தரேன் இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு அங்கிருந்து
போயிடுறாங்க சுவாமி, வேற ஊருக்கு போயிடுறாங்க, போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டாங்க, திரும்பி கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அதிகமா ப்ராப்ளம் ஆகும் சுவாமி, நான் ரொம்ப கொடுத்துட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லி வந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அதையும் நம்ம பார்ப்போம். அதையும் எத்தனை பார்க்கல மை போட்டு தான் பார்ப்போம். பார்த்தாலே நமக்கு இவங்க உண்மையா சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு நிஜமா பணம் கொடுக்கணும் ஆனா இருந்தாலும் கூட அந்த மாதிரி பணம் கொடுக்குற மாதிரி கூட நான் பண்ணுவேன். அவங்க வந்து திருப்பி அவங்க பணம் கொடுக்குற மாதிரி நான் பண்ணி கண்டிப்பா கொடுப்பேன். சரிங்களா? நிறைய பேர் தங்கம் கூட சைனு மோதிரம் இதெல்லாம் தங்கம் கூட 5 பவுன் 10 பவுன் எல்லாம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு நம்பிக்கையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வாங்கிட்டு போவாங்க, போட்டுக்குவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் கேட்டா எங்க கொடுத்த நீ, எனக்கு கொடுக்கல நீ சொல்லி போய் சொல்ற நீ சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு போன் பண்ணாலே நமக்கு என்னென்ன பண்ணணுமோ அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ நான் செஞ்சு கொடுப்போம். நிறைய பேருக்கு என்னன்னா எங்கேயாச்சும் தங்கம் வைப்பாங்க, வீட்டுல தங்க பொருளோ மோதிரமோ செயின் ஏதோ வைப்பாங்க. அது எங்கேயும் தொலைஞ்சு போயிடும். சில பேர் தொலைஞ்சு போகும். இல்லைன்னா சில பேர் எடுத்துக்கிட்டு கூட அது கொடுக்காம அது கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு போன் பண்ணாலே அது அஞ்சனை போட்டு வெத்தலை பாக்கல மை போட்டு பார்க்கும்போது எல்லா விஷயம் தெரிய வரும். பார்த்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க, இப்போ உள்ளூர் வார்த்தை யாராவது போன் பண்ணா இங்க வந்துருவாங்க, நேர்ல வந்து உங்களை பார்த்துட்டு அவங்களோட பிரச்சனைகளுக்கு என்னன்னு பார்த்துட்டு போவாங்க. இப்போ வெளியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அவங்க இந்தியால ஏதோ ஒரு மொழியில இருக்காங்க, வெளிநாட்டோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஐயா, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்க அது நேர்ல போய் பார்த்து கொடுப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப அவங்க வர முடியவங்க இங்க வரலாம், டைரக்டா வர்றவங்க இங்க டைரக்டா வரலாம். வர முடியாதவங்க இங்க இருந்தாலும், இங்க சென்னையில இருந்தாலும், தமிழ்நாட்டுல இருந்தாலும், இந்தியால எங்க இருந்தாலும் கூட, வெளிநாட்டுல எங்க இருந்தாலும் கூட எனக்கு போன் பண்ணாலே போதும். போன் பண்ணாலே அவங்க போட்டோ பேர் அனுப்பி விட்டாலே அஞ்சனை போட்டு நான் பார்த்து சொல்லிடுவேன். சரிங்களா? வீட்டுக்கு போய் பூஜை பண்ணுவீங்களா கேட்டீங்க, அது கூட பண்ணுவேன். சரிங்களா? பிரச்சனை பொறுத்து பிரச்சனை பார்த்துட்டு அது இங்க செய்யறது இருந்தா என்னோட இடத்துல நான் செய்வேன். இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட சில பூஜைகளை பண்ணிட்டு சில பரிகாரம் பண்ணிட்டு நல்லதா பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணலாம். நீங்க போன் பண்ணி அவங்க ஒரு பிரச்சனை, நீங்க ஏதோ ஒரு காசு கேக்குறீங்க வச்சுக்கோங்க, அவங்க நம்பி எப்படி உங்களுக்கு கொடுக்குறது? ஏமாத்திட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்றது? ஏமாத்தி எதுக்காக போவோம்? சரிங்களா? உங்ககிட்ட காசு எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரிங்களா? ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நான் பார்த்து சொல்லுவேன். சரிங்களா? இப்ப வந்துட்டு ஐயா காசு வந்துட்டு யாருக்கு சும்மா வருதா? சரிங்களா? நீங்க எனக்கு எதுக்கு கூப்பிடுறீங்க? கஷ்டத்துலதான் எனக்கு கூப்பிடுறீங்க. நல்லதை பண்ணாதான் நீங்க 10 பேர் சொல்லுவீங்க. நான் கெட்டது பண்ணா 10 பேர் சொல்லுவீங்களா? சொல்லுங்களா ஐயா?